மீனம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப அன்பு இருந்துமே கருத்து வேறுபாடுகள் நீடித்திருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 4ஆம் அதிபதி சுவாசிப்பகம் மற்றும் குடும்ப சுகம் புதனும், 2ஆம் அதிபதி குடும்பம் செவ்வாயும் ஒன்றுக்கொன்று பகை கிரகங்களாகவே அமைந்திருந்திருக்கும். இதனால குடும்ப உறுப்பினர்கள் மீது மீனம் ராசினருக்கு அதீத பாசம் இருந்தாலுமே கொள்கை ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவுமே பெரிய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அன்பு இருக்கிறது, ஆனால் ஒருமித்த கருத்து இல்லை என்ற நிலை உங்களுக்குள் நீடித்திருந்திருக்கும். 9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதி குருவின் பார்வை 2 அல்லது 4ஆம் வீடுகளுக்கு கிடைக்காத பட்சத்துல இந்த உள்முக போராட்டம் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியற்ற சூழலையே தக்க வைத்திருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்களுக்கு அதிக பாசமே இருந்தாலுமே கொள்கை ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவுமே பெரிய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஒருமித்த கருத்து அன்பு இருக்கிறது, ஆனால் ஒருமித்த கருத்துங்கிற என்ற நிலை உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். இந்த உள்முக போராட்டம் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதியற்ற சூழலையே தக்க வைத்திருந்திருக்கும். வெளிப்படையாக பேசாததால பிரச்சனைகள் பெருசாவே அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. மீனம் ராசியினர் பொதுவாகவே உள்முக சிந்தனையாளர்கள். எதையும் சட்டென்று வெளியில் சொல்லிவிட மாட்டாங்க. ஆனா 3ஆம் வீடான தைரியஸ்தானம் பலமிழக்கும் போது தங்களுக்கு ஏற்படும் சங்கடங்களை உடனுக்குடனே பேசி தீர்க்காம தள்ளி போடுவீங்க. காலப்போக்கில் இந்த தேக்கம் சிறிய பிரச்சனைகளை பெரிய மலையளவிற்கு வளர்த்து விட்டுரும். ஆரம்பத்திலேயே பேசி சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இவங்களோட மௌனமும் தயக்குமே ஒரு பெரிய சுமையாவே மாற்றி உறவுகளில் முடிவை ஏற்படுத்தும் நிலைக்கு கொண்டு சென்று விட்டிருந்திருக்கும். அதை உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே நீங்க சட்டென்று வெளியில சொல்லிவிட மாட்டீங்க. நீங்க பொதுவாகவே உள்முக சிந்தனையாளர்கள் தான். உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்களை உடனுக்குடனே பேசி தீர்க்காம தள்ளி போடுவீங்க. காலப்போக்கில் இந்த தேக்கம் சிறிய பிரச்சனைகளை பெரிய மலைவிழுவிற்கு வளர்த்து விட்டுரும். ஆரம்பத்தில் பேசி சரி செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் மௌனமும் தயக்கமும் ஒரு பெரிய சுமையாகவே உங்களுக்கு மாற்றியிருந்திருக்கும். நீண்ட காலமாகவே மறைத்து வைத்த உணர்வுகள் ஒரு நாள் வெடித்து பெரிய விவாதமாகவே மாறியிருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 8ஆம் வீடு மறைவிடம் மற்றும் 2ஆம் வீடு என்பது வாக்கு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு இங்கு செயல்படுகிறது. நீண்ட நாட்களாக தாங்கிய அவமானங்கள், மனக்கயங்கள், ஏமாற்றங்கள் அனைத்துமே சகித்து கொண்டேதான் வரும். மீனம் ராசியினருக்கு கோச்சார ரீதியாக செவ்வாய் அல்லது சூரியனின் இவர்களின் ராசியையோ அல்லது 2ஆம் வீட்டையோ கடக்கும் போது பொறுமை எல்லைக்கு கடந்துவிடும். அதுவரை காட்டிய அமைதி மறைந்து உள்ளுக்குள்ள தேக்கி வைத்திருந்த அனைத்து கோபங்களுமே உணர்வுகளும் ஒரு எரிமலையை போலத்தான் வெடித்து சிதறப்போகும். இந்த ஒரு நாள் விவாதம் குடும்பத்துல உள்ள பலரின் முகத்திரையை கிழிப்பதாலும் உறவுகளோட போக்கையே மாற்றி அமைப்பதாகவுமே அமைந்துவிட போகிறது உங்களுக்கு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களா தாங்கிய அவமானங்களாகட்டும், மனக்காயங்களாகட்டும், ஏமாற்றங்கள் அனைத்துமே சகித்து கொண்டே வரும் மீனம் ராசினருக்கு கோச்சார ரீதியாகவும் அல்லது உங்கள் வீட்டையே கடக்கும் போது பொறுமை எல்லையை கடந்து விட போயிருங்க. நீங்கள் இதுவரை காட்டிய அமைதி மறைஞ்சு உங்களுக்குள்ள தேக்கி வைத்திருந்த அனைத்து கோபமே உணர்வுகளும் ஒரு எரிமலை போகவே வெடித்து சிதறப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. சந்திரனின் ஒரு சுப சஞ்சாரத்தாலும் மனோகாரகன் பலமடைவதால கடந்த காலங்கள்ல உங்களை தூங்க விடாம செய்த மனக்கவலைகள், பயங்கள் மற்றும் மன அழுத்தம் முற்றிலுமாகவே நீங்க போகிறது. இரவுல நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வரும். எதற்காகவும் பதற்றமடையாம எந்த ஒரு சூழ்நிலையுமே நிதானமாக திட்டமிட்டு செய்யும் அமைதியான மனநிலைமையை பெற போகிறீங்க. மனசுல தேவையற்ற சிந்தனைகள் ஓடுவது நின்று
தற்போதைய வாழ்க்கையே ரசித்து வாழும் கலை உங்களுக்கு கைவர பெறப்போகின்றது. அதாவது கடந்த காலங்களில் உங்களை தூங்க விடாமையும் செய்த மனக்கவலைகளும் பயங்களுமே இப்போ மன அழுத்தம் முற்றிலுமா நீங்க போகின்றது. அதனால நீங்க நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வரப்போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு எதற்குமே பதட்டம் அடையாம எந்த ஒரு சூழ்நிலையுமே நிதானமா திட்டமிட்டு செய்யும் அமைதியான மனநிலையை பெற போறீங்க. உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையை ரசித்து வாழும் கலை உங்களுக்கு கைவர பெறப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை வலுப்பட போகின்றது. குடும்பத்தில் உள்ள பங்காளி பிரச்சனைகள், சொத்து பங்கீடுகள் போன்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். கூட்டு குடும்பமா வாழ்பவங்க இடையே ஒத்திசைவு அதிகரிக்க போகுது. தனி குடித்தனம் சென்றவங்க கூட மீண்டும் குடும்பத்தோடு இணைய வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று அமர்ந்துதான் ஆலோசித்து ஒரு மனசாதான் எடுப்பீங்க. இந்த ஒற்றுமை உங்க குடும்பத்தோட கௌரவத்தை உறவினர்கள் மத்தியில பல மடங்கு உயர்த்த உள்ளது. அது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பங்காளி பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பங்கீடாக இருக்கட்டும் போன்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே சுபகமாக பேசி தீர்க்கப்பட போகிறது. கூட்டு குடும்பமா வாழ்பவங்க இடையே ஒத்திசைவு அதிகரிக்க போகுது. எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று அமர்ந்துதான் ஆலோசித்து ஒரு மனசா எடுப்பீங்க. இந்த ஒற்றுமை உங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை உறவினர்கள் மத்தியில பல மடங்கு உயர்த்த உள்ளது. வாழ்க்கையில பொற்கால மாற்றங்கள் தொடங்க உள்ளது. இறுதியாக குருவின் அருள் பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையா கிடைப்பதால உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் பொற்காலமும் ஆரம்பமாக உள்ளது. இதுவரை நீங்கள் தொட்டதெல்லாமே துலங்காம இருந்த நிலை மாறி இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியில தான் முடிய போகிறது. உங்களுடைய சமூக அந்தஸ்தும் பதவியும் புகழும் அனைத்துமே உங்களை நோக்கி வரப்போகுள்ளது. உங்க வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல உள்ளது. இந்த மாற்றங்கள் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்கால சந்தையினருக்கும் சேர்த்து ஒரு நல்ல அடித்தளமாகவே அமைய உள்ளது என்பதில் எவ்வளவும் ஐயமே இல்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்காம இருந்த நிலையெல்லாம் மாறி இனி நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியில தான் முடிய போகிறது. உங்களுக்கு பதவி புகழ் அனைத்துமே உங்களை நோக்கி வர உள்ளது. உங்கள் வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல உள்ளது. இந்த மாற்றங்கள் தற்காலிகமானதாக இல்லாம உங்கள் எதிர்கால சந்தேகத்திற்கும் சேர்த்து ஒரு நல்ல அடித்தளமாகவே அமையுங்கிறத எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு உங்களோட ஒட்டுமொத்த வாழ்விலையும் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் பொற்காலமுமே அமைய போகிறது. இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்துமே நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு எரிமலை போயவே வெடித்து சிதறப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. சந்திரனின் ஒரு சுப சஞ்சாரத்தாலும் மனோகாரகன் பலமடைவதால கடந்த காலங்கள்ல உங்களை தூங்க விடாம செய்த மனக்கவலைகள், பயங்கள் மற்றும் மன அழுத்தம் முற்றிலுமாகவே நீங்க போகிறது. இரவுல நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வரும். எதற்காகவும் பதற்றமடையாம எந்த ஒரு சூழ்நிலையுமே நிதானமாக திட்டமிட்டு செய்யும் அமைதியான மனநிலைமையை பெற போறீங்க. மனசுல தேவையற்ற சிந்தனைகள் ஓடுவது நின்று தற்போதைய வாழ்க்கையே ரசித்து வாழும் கலை உங்களுக்கு கைவர பெறப்போகின்றது. அதாவது கடந்த காலங்களில் உங்களை தூங்க விடாமையும் செய்த மனக்கவலைகளும் பயங்களுமே இப்போ மன அழுத்தம் முற்றிலுமா நீங்க போகின்றது. அதனால நீங்க நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் வரப்போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு எதற்குமே பதட்டம் அடையாம எந்த ஒரு சூழ்நிலையுமே நிதானமா திட்டமிட்டு செய்யும் அமைதியான மனநிலையை பெற போறீங்க. உங்களுடைய தற்போதைய வாழ்க்கையை ரசித்து வாழும் கலை உங்களுக்கு கைவர பெறப் போகின்றது. குடும்ப ஒற்றுமை வலுப்பட போகின்றது. குடும்பத்தில் உள்ள பங்காளி பிரச்சனைகள், சொத்து பங்கீடுகள் போன்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே
சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். கூட்டு குடும்பமா வாழ்பவங்க இடையே ஒத்திசைவு அதிகரிக்க போகுது. தனி குடித்தனம் சென்றவங்க கூட மீண்டும் குடும்பத்தோடு இணைய வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று அமர்ந்துதான் ஆலோசித்து ஒரு மனசாதான் எடுப்பீங்க. இந்த ஒற்றுமை உங்க குடும்பத்தோட கௌரவத்தை உறவினர்கள் மத்தியில பல மடங்கு உயர்த்த உள்ளது. அது நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பங்காளி பிரச்சனையாக இருக்கட்டும், சொத்து பங்கீடாக இருக்கட்டும் போன்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே சுபகமாக பேசி தீர்க்கப்பட போகிறது. கூட்டு குடும்பமா வாழ்பவங்க இடையே ஒத்திசைவு அதிகரிக்க போகுது. எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று அமர்ந்துதான் ஆலோசித்து ஒரு மனசா எடுப்பீங்க. இந்த ஒற்றுமை உங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை உறவினர்கள் மத்தியில பல மடங்கு உயர்த்த உள்ளது. வாழ்க்கையில பொற்கால மாற்றங்கள் தொடங்க உள்ளது. இறுதியாக குருவின் அருள் பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையா கிடைப்பதால உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய திருப்பமும் பொற்காலமும் ஆரம்பமாக உள்ளது. இதுவரை நீங்கள் தொட்டதெல்லாமே துலங்காம இருந்த நிலை மாறி இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகிறது. எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியில தான் முடிய போகிறது. உங்களுடைய சமூக அந்தஸ்தும் பதவியும் புகழும் அனைத்துமே உங்களை நோக்கி வரப்போகுள்ளது. உங்க வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல உள்ளது. இந்த மாற்றங்கள் தற்காலிகமானதாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்கால சந்தேகத்திற்கும் சேர்த்து ஒரு நல்ல அடித்தளமாகவே அமைய உள்ளது என்பதில் எவ்வளவும் ஐயமே இல்லை. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்காம இருந்த நிலையெல்லாம் மாறி இனி நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி